உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரா, நான் வெளில நிப்பேன், நீ 5 நிமிஷத்துல வரணும். இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க. போ, நான் வரேன். என்ன இவன் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவனை ஓட்டி விட்டுட்டு ஜானகியத்தை தேட போலான்னு பார்த்தா இவன் நகர மாட்டான் போலயே. என்னடா வேலா, வள்ளியோட அம்மா ஜானையை காணோம் தேடிட்டு இருக்கியா? அப்படியே இரு லைன்ல. இப்போ ஒரு படம் காட்டுறேன் பாரு, ஷாக் ஆகாம பாரு. பாரு 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 பாரு. சார் 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 என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, நல்லா பாரு. சார் சார் அவங்க விட்டுருங்க சார். சார் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சார் வேணாம் சார். பரவாயில்லையடா, டக்குன்னு பாயிண்டே புடிச்சிட்டே நீ. இவ்வளவு நடந்தும் இப்போ வரைக்கும் இவளுக்கு ஒன்னும் ஆகல. நீ வள்ளி கல்யாணத்தை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணன்னு வைய, அதுக்கப்புறம் நீ இவ்வளவு உயிரோட பார்க்க முடியாது. பாக்குறியா பாக்குறியா? சார் 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 அவங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் அந்த பயம் இருக்கட்டும். அது எப்படா அப்பனும் மவனும் இவளுக்கு அவ்வளோ விசுவாசியா இருக்கிறீங்க? இங்க பாரு, உங்களோட விசுவாசம் எல்லாம் இவளோட உயிரை காப்பாத்தாது. இப்போ நீ நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் இவன் உயிரோட இருப்பான். இல்லனா தலை சதறிடும். சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். இப்போ நான் என்ன சார் பண்ண சொல்லுங்க சார், நான் பண்றேன் சார். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்குல்ல. இப்போ நீ ஒழுங்கா கிளம்பி போய் ரேணுகா கழுத்துல தாலியா கட்டு. அப்பதான் இவ உயிரோட இருப்பா. இல்லன்னு வையே, ஷூட் பண்ணிடுவேன். இப்பே ஷூட் பண்ணிடுவேன். சார் நான் கட்டிடுறேன் சார், கட்டிடுறேன் சார். சார் அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க சார். அது கிளம்புடா. பாத்தியா உன்னை வச்சு அவனை எப்படி லாக் பண்ணன்னு? அனுபவி. கல்யாண மண்டபத்துக்கு வர வேலே, நீ முடிச்சலடா. டேய் வரேன்டா. இருடி, கல்யாணம் மட்டும் முடியட்டும். உங்க எல்லார் கதையும் முடிக்கிறேன். முடிக்கிறேன். டாய், எங்கடா இருக்கீங்க? மண்டபத்துலண்ணே. மாடியில இருக்கேன், சீக்கிரமா வாங்க. சரிண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே டேய் வாடா. என்னாச்சு பாரு, சொல்லுங்கண்ணே. ஜானகியே இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். அவ தப்பிச்சும் போயிடக்கூடாது. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடவும் கூடாது. முக்கியமா அந்த வேலனுக்கு தெரியக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரியா? பாத்துக்கிறேன். பாத்து பத்திரம். டேய் உட்காருங்கடா. ஐயோ, அத்தையை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருப்பான் அந்த ஆளு? யாருங்க உள்ள? ஹலோ. கரெக்ட்,
கண்டிப்பா அந்த ரூம்ல தான் அத்தையை கடத்தி வச்சிருக்கணும். டேய் டேய் வேலே சொன்னா கேளுடா, வெளில வாடா. டேய் வேலை என்ன பண்றான்? அட்டன் பண்ணி பேசு மச்சான். பங்கு சொல்லு பங்கு. டேய் எங்கடா இருக்கீங்க? அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களா? பங்கு அங்க மண்டபத்துக்குள்ளதான் பங்கு இருக்கோம். அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு பங்கு. டேய் இங்க பாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. என்ன பண்ணணும்னு சொல்லு பங்கு. ஹெல்ப் கிளிப்பிட்டு இருக்க. எப்படியாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ரஞ்சித்தை ஸ்டேஜ் பக்கம் வர விடாம பாத்துக்கங்கடா. அவன் ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது, அப்படியே லாக் பண்ணிடுங்க. சரி பங்கு, பண்ணிடுவோம் பங்கு. ஆமா நீ மண்டபத்துக்குள்ள தானே இருக்க, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? டேய் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா, முதல்ல நீங்க போய் ரஞ்சித்தை லாக் பண்ணுங்கடா. சரி பங்கு. டேய் என்னடா சொன்னா? டேய் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அந்த ரஞ்சித்தை லாக் பண்ண சொல்றான்டா. டேய் ஏற்கனவே அங்க ஒருத்தர் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்கான். இதுல இதெல்லாம் எப்பரா பண்ண முடியும்? இந்த பாருங்கடா, வேலனுக்காக நாம இதை செஞ்சுதான் ஆகணும். கூட வர்றவங்க வாங்க. டேய் ஏய் வாடா. ஏய் வேலு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வள்ளி எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் என்னதான் நீ டைவடிச்சாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் மீறி நீ தான் ட்ரை பண்ண நினைச்சேன்னு வை, அப்படியே மூஞ்சி ஒரே பஞ்ச், நீ காலி. ஸ்மால் பாய். வணக்கம். என்ன மாப்பிள, இல்ல வாட்டா மூஞ்ச காட்ட ரொம்ப நல்லவனா இருப்பான் போலயே. டேய் சிரிச்சதெல்லாம் போதும்டா, அந்த துப்பாக்கிக்காரன் வரதுக்குள்ள இவனை தூக்கி உள்ள போடுங்கடா. டேய் மாப்ள, எதுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து அடிச்சு விடுமாடா? டேய் போதும்டா, இதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்கும். செத்துக்கிட்டு தொலைய போறான். வாங்க தூக்குடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.